இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு புனித வியாழன், அதாவது குட் ஃப்ரைடேக்கு முந்தின நாள். இந்த புனித வியாழன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவினாரு, சீடர்களோடு அமர்ந்து கடைசி இரவு உணவு சாப்பிட்டாரு. இன்னும் பல காரியங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது யார் என்று கூறுங்கள். அவர் சொன்னார், யார் என்னோடு பாத்திரத்தில் கையை வைத்தாரோ அவரே என்னை காட்டிக் கொடுப்பார். இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய எந்த சீடருக்காக சொன்னார்? ஆப்ஷன் ஏ பேதுரு, ஆப்ஷன் பி யூதாஸ், ஆப்ஷன் சி தோமா, ஆப்ஷன் டி யோவான். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா CBN இந்தியா யூடியூப் சேனலுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கமெண்ட் செஷனில் உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இப்போ நம்ம பெரிய வியாழன் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதாவது என்ன சொல்லுவோன்னா, இதை மாண்டி தர்ஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாண்டி அப்படிங்கிற வார்த்தை லத்தீன் மொழியிலேருந்து வந்திருக்கு. அது மேண்டேட்டு. மேண்டேட்னா கட்டளை, அதுலேருந்து தான் அந்த மாண்டி வார்த்தை வந்திருக்கு. கட்டளைங்கும்போது அந்த கட்டளை எப்படிப்பட்ட கட்டளை அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த கட்டளையை தான் அதில் வந்து சொல்கிறாரு. நம்மளும் ஒருவரை ஒருவர் நேசிக்க நாம் பழக வேண்டும். அது நமக்கு ஒரு கட்டளையாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க இருக்கும். அஜ்மீர்லேருந்து சத்யேந்திர பாகிடி அவருடைய சாட்சியை கேட்க இருக்கும். இவருடைய வாழ்க்கையில் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை வந்து அடைஞ்சாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வாங்க பார்க்கலாம். அஜ்மீரில் வசித்து வரும் சத்யேந்திர பாகிடி ஒரு டிரைவராக இருக்கிறார். ஆரம்பத்தில் அவர் பலவிதமான போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். நான் வண்டி எடுத்துக்கிட்டு வெளியே போகும்போதெல்லாம் முதல்ல என்னுடைய வண்டி ஒயின் ஷாப்பில் தான் போய் நிற்கும். அதுக்கப்புறம் அங்கே ஒயினை வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே நான் கிடப்பேன். நான் எப்பெல்லாம் வெளியே போகிறேனோ அப்போல்லாம் நான் இதையே சேர்ந்த பழக்கமாக வச்சுருந்தேன். அதில் எனக்கு சந்தோஷம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சத்யேந்திராவின் தவறான பழக்கத்தின் காரணமாக மிகப்பெரிய 3 விபத்துகள் ஏற்பட்டது. ஆனால் இதனால் அவருடைய பழக்கத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் ஜெபம் செய்யவும் போவேன், ஒவ்வொரு ஞாயிறும் சர்ச்சுக்கும் போவேன், பைபிளும் படிப்பேன், வசனமும் படிப்பேன், மற்றவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பற்றியும் நான் சொல்லுவேன். ஆனால் நான் மட்டும் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல் இருக்கிறீர்கள், வெளியே சுத்தமாகவும் உள்ளே அசுத்தமாகவும் இருக்கிறீர்கள்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும் இருந்துச்சு. 2014ஆம் வருடம் அவருடைய சர்ச்சில் 3 நாள் உபவாச ஜெபம் நடந்தது. சத்யேந்திராவும் அதில் கலந்து கொண்டார். ஜெபத்தின் கடைசி நாளில் என்னோட மனைவி என்கிட்ட வந்து, வாங்க நம்ம 2 பேரும் சர்ச்சுக்கு போவோம்னு சொன்னாங்க. நமக்காக ஜெபம் செய்ய சொல்லுவோம்னு கேட்டாங்க. நாங்கள் 2 பேரும் போதகர்கிட்ட போனோம். எங்களுக்காக ஜெபம் செய்ய சொல்லி அவர்கிட்ட கேட்டோம். ஆனால் நாங்கள் நினச்சது நடக்கல. போதகர் ஜெபம் செய்ய முடியாதுன்னு மறுத்துட்டாரு. உனக்காகலாம் ஜெபம் செய்ய முடியாது, நீ இறந்துருவன்னு சொன்னாரு. அப்படி சொன்னதும் என்னுடைய கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த 3 விபத்துகள் என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. நான் மரணத்தை சந்திச்ச அந்த காட்சிகள் என் கண்ணு முன்னாடி வந்தது. அப்புறம் நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய மனைவியும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ரொம்ப நேரமாக அழுதோம். அதுக்கப்புறம் போதகர் என்கிட்ட வந்து, எதுக்காக உங்களுக்கு ஜெபம் செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போது என்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் செஞ்ச பாவங்கள்லேருந்து நான் வெளியே வரணும், அதுக்காக ஜெபம் செய்யுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போதகர் எனக்காகவும் என் மனைவிக்காகவும் என் குழந்தைகளுக்காகவும் ஜெபம் செஞ்சாங்க. அது எனக்கு பாவ மன்னிப்பா இருந்துச்சு. அதன் பிறகு சத்யேந்திரா தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டார். 2014ஆம் வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா போதை பழக்கத்துல இருந்தும் என்னை வெளியே கொண்டு வந்தாரு. நான் இப்போ போதை பழக்கத்தை விட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு.
இது வரைக்கும் நான் அதை தொடவே இல்லை. ஆண்டவர் என்னை காப்பாத்திருக்காரு. சங்கீதம் 121:8 வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆண்டவர் என்னுடைய மனசை முழுவதுமா மாத்திட்டாரு. அப்புறம் என்னை பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்திருக்காரு. அப்புறம் என்னுடைய குடும்பத்தை இது வரைக்கும் தாங்கி பிடிச்சிருக்காரு, என்னையும் தாங்கி பிடிச்சிருக்காரு. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கு சத்யேந்திராவின் வாழ்க்கையில் தேவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவர் உறுதியோடு தன்னுடைய குடும்பத்தோடு தேவனுடைய பாதையில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். நன்றி சத்யேந்திரா. உண்மையிலேயே உங்களுடைய சாட்சி ரொம்பவே பிரயோஜனமாக இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படி தானே, நம்மளும் இப்படி தானே ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை. உள்ள நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துப்போம். ஆனால் அதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அப்போ நம்ம வெளியில் ஒரு வேஷம் போடுற மாதிரி, அடுத்தவங்களுக்காக நம்ம நல்ல பிள்ளை மாதிரி காட்டிக்கிடுவோம் இல்லையா? இந்த மாதிரி ரெட்டை வாழ்க்கை நம்ம கூட இருக்க சிலருக்கு இருக்கலாம். அப்படி ஒருவேளை ரெட்டை வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு புது வாழ்க்கையை, ஒரு உண்மை வாழ்க்கையை நம்ம வாழ தொடங்கணும். இன்றைக்கி நம்ம புனித வியாழன் பற்றி பார்த்துட்ருக்கோம். புனித வியாழனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்கள்ட்ட என்னென்ன வார்த்தைகளெல்லாம் சொன்னார், என்னென்ன செயல்கள் செஞ்சார், அதெல்லாம் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். பைபிள் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 14, 15 மற்றும் 17 வசனங்கள். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? அவர் குருவாக இருந்தும் சீடர்களின் கால்களை கழுவி நமக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறாரு. நம்மளும் அதே தான் செய்யணும். நாமும் பிறரை நேசிக்க, பிறருக்கு உதவி செய்ய, சேவை செய்ய வேண்டும். அந்த கட்டளையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த புனித வியாழனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த செயல்கள் மூலமாக 4 முக்கியமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. முதல்ல, பாதங்களை கழுவுனது மூலமாக பிறரை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும், அதை கற்றுக் கொடுத்துருக்காரு. 2வது, புனித திருவிருந்தை வைத்தார். அப்பத்தை எடுத்து அதை பீத்து, இது என்னுடைய உடல், சிலுவையில் என்னுடைய உடல் இப்படி பீக்கப்படும் அப்படின்னு நமக்கு சொன்னார். திராட்சை ரசத்தை எடுத்து காண்பிச்சு, இது என்னுடைய இரத்தம், இந்த இரத்தத்தின் மூலமாக நீங்கள் புது வாழ்க்கையை பெற முடியும் அப்படின்னு சொன்னார். 3வது, யூதாஸ் அவரை காட்டி கொடுக்காரு, துரோகம் இழைக்காருன்னு தெரிந்தும் கூட அவருடைய பாதங்களையும் இயேசு கழுவினார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செய்தாலும் அதை நீங்கள் மன்னித்து அவர்கள் மேலும் அன்பு செலுத்த வேண்டும். இறுதியாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் ஜெபம். எல்லாவற்றையும் முடித்துட்டு ஜெபம் செய்தார். கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொன்னார். நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற பழகிக்கொள்ள வேண்டும். ஜெபம் ரொம்ப அவசியம். உங்களுக்கும் ஜெபிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ஜெபிக்க தெரியலை, அல்லது உங்ககிட்ட ஜெப குறிப்புகள் இருக்குது, எங்களோட இணைந்து ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிறது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா, இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற CBN டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி, குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு.
வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னைக்கு புனித வியாழன் பகுதியில் நம்ம நிகழ்ச்சிகளில் ஆண்டவர் நமக்கு புனித வியாழன் அன்று கற்றுக் கொடுத்த விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். நம்மை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும், அதைத்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க இருக்கோம். அனுஜ் லால் அவருடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவரை பொறுத்தளவில் கிறிஸ்மஸ் ஈஸ்டர் அப்படின்னாலே நல்லா சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு இவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர்கிட்ட இவர் வந்த பிறகு எப்படி இவர் புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார், கர்த்தருடைய அன்பை எப்படி ருசித்து கொண்டார், அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னை சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சர்ச்சுக்கு எதுக்காக போகணும், அங்கே போகிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய திட்டு கிடைக்கும், உன்னால் குடும்பத்துக்கே கெட்ட பேருன்னு சொல்லுவாங்க. டெல்லியில் வசித்து வரும் அனுஜ்லால் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு ஒரு கால் சென்டரில் வேலை செய்ய ஆரம்பித்தார். வருஷத்தில் 3 முறை நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், கிறிஸ்மஸுக்கு அப்புறம் ஈஸ்டருக்கு. கிறிஸ்மஸ் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது அது ஒரு பார்ட்டின்னு தான் நான் நினைப்பேன். அதில் எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க, சிக்கன் சாப்பிடுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மது அருந்துவாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கிடுவாங்க. சில நேரங்களில் சண்டை கூட போடுவாங்க. நான் வளர்ந்து பெரியவனானதுக்கப்புறமா என்னோட கனவுகளும் பெருசாச்சு. நான் கனடா போகணும்னு ஆசைப்பட்டேன், அங்கே போயிட்டு வேலை செய்யணும், அந்த இடத்துல நான் செட்டில் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் சின்ன வயசில் எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி எதுவும் தெரியாமல் இல்லை. எனக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நான் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். என்னோட ஜெபமும் நிறைவேறும். ஆனால் மற்ற கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் போல நான் கிடையாது. நான் ஒரு முழுமையான கிறிஸ்துவன்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தபடி அனுஜ் திருமணம் செய்து கொண்டார். சில காலங்களுக்கு பிறகு ஒரு மகனும் அவருக்கு பிறந்தார். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. 2020 வருஷம் பேண்டமிக் ஏற்பட்ட போது சில மாதங்கள் நாம் எல்லாருமே வீட்டில் அடைப்பட்டு இருந்தோம். அப்போது என்னோட வீட்டுக்கு என்னோட ரிலேஷன்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க எனக்கு ஆண்டவருடைய வசனத்தை பற்றி எடுத்து சொன்னாங்க. அவங்க வசனத்தை படிக்க படிக்க நான் அதை கேட்க ஆரம்பித்தேன். அதை என் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முயற்சி பண்ணேன். நாங்கள் மண்டியிட்டு ஜெபம் செய்ய ஆரம்பித்தோம். இது என்னோட வாழ்க்கையில் வழக்கமாகவே மாறிடுச்சு. எப்போல்லாம் எனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நான் ஜெபம் செய்கிறேனோ அந்த ஜெபம் எல்லாமே நிறைவேற ஆரம்பிச்சுது. அதில் எனக்கு சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிச்சுது. இது காரணமாக எனக்கு உலக ஆசைகளில் இருந்து என்னுடைய கவனம் ஆன்மீகம் பக்கம் திரும்பிச்சு. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. என் வீட்டுக்கும் நிறைய பாஸ்டர்ஸை நான் இன்வைட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கவே இல்லை. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பாதையில் போக ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே சரியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. அனுஜ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதையில் போக ஆரம்பித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று பேண்டமிக் சமயத்தில் அவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டது. நான் என்னை தனிமைப்படுத்திக்கிட்டேன். என்னோட வீட்டில் சாப்பிட்றதுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருந்துச்சு. ஆனால் எனக்கு சாப்பிட்றதுக்கு அப்போது தேவனுடைய வசனங்கள் தான் இருந்துச்சு. நான் நேரத்தை கழிக்கிறதுக்காக தேவனுடைய வசனங்களை படிக்க ஆரம்பித்தேன். அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கவும் ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. தேவன் என்னோட இருக்காரு, அவர் என்ன குணப்படுத்துவார். சங்கீதம் 91:7 அதில் எழுதப்பட்டிருக்கு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த வசனம் என்னோட தைரியத்தை அதிகமாக்கிடுச்சு. என்னுடைய நம்பிக்கையை அது இன்னமும் அதிகமாக்கிடுச்சு. நான் குணமடைய ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அதை என்னால் நல்லாவே உணர முடிச்சுது. இந்த நிலையில் கடந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி இருந்தேன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அதன் பிறகு அனுஜ் தன்னுடைய பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கவில்லை. நான் எப்போல்லாம் இயேசு கிறிஸ்துவோட பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போல்லாம் என்னோட நோக்கமும் மாறிடுச்சு.
அது என்னால் நல்லாவே உணர முடியுது. மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது, மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோட வசனங்களை சொல்கிறது, அவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுறது, இது எல்லாமே உண்மையான நோக்கமாக எனக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு நான் என்னோட குடும்பத்தோடு சேர்ந்து கடந்த சில வருடங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பாதையில் நடந்து கொண்டிருக்கேன். அதை கடைப்பிடிச்சிட்டும் வரேன். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இதுக்காக கண்டிப்பாக நான் நன்றி சொல்கிறேன். அவர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அதோட வாழ்கிறதுக்கு ஒரு புதிய நோக்கத்தையும் அவர் கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். நன்றி அனுஜ்லால். உங்களுடைய இந்த சாட்சி ஒரு உத்வேகத்தை தந்திருக்கு. கர்த்தர் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஆன்மீக இலக்கை தந்திருக்கிறார். மீண்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். நண்பர்களை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இந்த சாட்சி பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். இப்போது நம்முடைய நிகழ்ச்சியில் வருவது ஒரு சிறிய இடைவேளை. Hey parents, Superbook India will be live on Instagram and நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்டும் வர போறாங்க. இந்த ஈஸ்டர்ல நாங்க எல்லா அன்பு குழந்தைகளுக்காகவும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்காக ஜெபம் செய்ய போறோம். சோ தவறாம நீங்க எல்லாரும் காலையில 10 மணிக்கு Superbook India இன்ஸ்டாகிராம்ல கலந்துக்கோங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னைக்கு புனித வியாழன். கர்த்தர் நமக்காக இந்த புனித வியாழன் அன்று நமக்கு கற்றுக் கொடுத்த செயல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களைப் போல் பிறரையும் நேசிக்க வேண்டும், பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்காரு. அதை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாலிவுட் திரைப்பட பிரபலம் விக்ராந்த் ஆனந்த் அவங்க ஓப்பன் மைக் மூலமாக பேசுகிறத நம்ம கேட்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓ ஜனங்களே, இயலாதவர், புறக்கணிக்கப்பட்டவர், நோயாளி, இவர்களை வெறுப்பாக பார்த்து எல்லோரும் முகம் திருப்பிக் கொண்டார்கள். அன்பானவர்களே, கொஞ்சமும் மதிப்பளிக்கவில்லை. சத்தியமாக அவர் நம் எல்லா நோயையும் தாங்கிக் கொண்டார், எடுத்துக்கொண்டார். எல்லாவற்றையும் தன்மேல், நம் எல்லா துன்பங்களையும். அப்போதும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. என்ன இது, அவருடைய கடுமையான தண்டனையா? தேவன் அவரை அவருடைய பாவங்களுக்காக அடிக்கிறாரா? நம்முடைய தவறான செயல்களுக்காக அவரை காயமடைய செய்தார்களா? நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக அவரை அடித்து நொறுக்கினார்களா? அவருக்கு தண்டனை கிடைத்ததா? அல்லது நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கவா? காயங்கள் அவருக்கு, நிவாரணம் மட்டும் நமக்கா? அவர் சவுக்கடி பெற்றது நாம் எல்லோரும் குணமாகவா? நாம் அனைவருமே மந்தைகள் போல வழி தவறி போய்விட் எங்களுக்கு நாங்களே எங்களுக்கான பாதையை தேடி நாம் அவரை நம் தவறுக்கு கை காட்டி விட்டோம். எடுத்துக்கொண்டார் நம் எல்லா பாவங்களின் பாரத்தை அவர் தோளின் மேலே. குற்றம் சுமத்தி பழியை போட்டு அவர்கள் அவரை அழைத்துச் சென்றார்கள். அன்றைய மனிதர்களில் யார் அதை கவனித்தார்கள்? மேலும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். பாவிகளின் கூட்டத்திற்காக குற்றம் சுமத்தப்பட்டு கிடைத்தது அவருக்கு தண்டனை. ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் பக்கம் இருந்தோர் மரண தருவாயில் அவர் பக்கம் யார் இருந்தார்? அவர் எதையும் மறுக்கவில்லை, யாருடனும் போரிடவில்லை. அவர் நாவில் யார் மீதும் புகார் என்பது இல்லை. தன்னுடைய நீதியால் நம் நீதி தேவன் அனைவருக்கும் நீதியை வழங்கினார். எடுத்துக்கொள்வார் அவர் அவர்களின் பாவங்களின் பாரங்களை தன்மேலே. அவர்களின் அனைத்து பாவங்களையும் போக்கிடுவார், பரிசுத்தம் ஆக்கிடுவார். நண்பர்களே, நாம இப்ப ஆண்டவரை விட யாராலையும் பேரன்பு செலுத்த முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். யாருமே மத்தவங்களுக்காக தான் உயிரை நிச்சயம் தியாகம் பண்ண மாட்டாங்க. ஆனா அப்படி ஒருத்தர் இருந்தா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்க அனைவருக்கும் இயேசுவின் ஸ்தோத்திரம். நன்றி விக்ராந்த் ஆனந்த். ரொம்ப அழகா இயேசு கிறிஸ்துவோட தியாகத்தை பற்றி சொன்னீங்க. உண்மையிலேயே ஆண்டவருடைய அன்பு, அந்த தியாகத்துக்கு எல்லையே கிடையாது. எல்லையற்ற அன்பு, அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சேவையை, அன்பை நாங்கள் பிறருக்கு செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க.
ஒருவரை ஒருவர் நேசியுங்கள்னு சொல்லிக்கிங்கப்பா. நாங்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிறருக்கு உதவி செய்ய நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ நீங்க தெரியும் ஆண்டவரே. நீங்க அந்த கஷ்டத்தை நீக்கி அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க சுவாமி. வயோதிக மக்களுக்கு பலனை தாங்கப்பா. வேலை தேடிக்கொண்டிருக்கிற இளைஞர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோமாப்பா. அவர்களுக்கு ஏற்ற வேலையை தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே, மீதமுள்ள நேரத்திலும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உமது கிருபை எங்களை வழிநடத்தி செல்லட்டும் அப்பா. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென். ஒன்று யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும்போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. இதை தான் சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்காக ஒரு ஆராதனை பாடல் வருது, பார்த்து கர்த்தரை ஆராதியுங்கள். निर्दोष छता बहु वेट्या, निर्दोष छता बहु वेट्या, अपराधी सम दुख हमारा, अपराधी सम दुख हमारा, हे प्रभु मारा तारण हारा, भूलो न तुझ दुख स्वामी हमारा, भूलो न तुझ दुख स्वामी हमारा. पाप निवारण मारू कीधु, पाप निवारण मारू कीधु, भोजलई शील परते तारा, भोजलई शील परते तारा, हे प्रभु मारा तारण हारा, भूलो न तुझ दुख स्वामी